எப்படி கிடைக்கும்? தொலைஞ்சது தொலைஞ்சதுதான். கத்தம் கத்தம். அது எவன் கையில கிடைச்சதோ அவனுக்கு அதிர்ஷ்டம், உனக்கு கஷ்டம் தான். ஐயோ மாயா, பாருடி. மாயா எங்க? அவ ரூம்ல தாங்க இருக்கா. காலையில இருந்து மாயா போனுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நாட் ரீச்சபிள் தான் வருது. அவ போனுக்கு என்னாச்சு? ஒருவேளை சந்தோஷ் தொல்லை தாங்க முடியலன்னு அவ போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிட்டாளா என்ன? அறிவு, அந்த கொடுமையை ஏன் கேக்குறீங்க? ஏன் என்னாச்சு? நேத்து ஷாப்பிங் போன இடத்துல மாயா அவ போனை தொலைச்சிட்டா போல இருக்கு. செம்ம வெறுப்புல இருக்கா. என்னது? மாயா போனை தொலைச்சிட்டாளா? போனை தொலைக்கிற அளவுக்கு அவ கேர்லெஸ்ஸா இருக்க மாட்டாளே. அதான் கேக்க எங்களுக்கு ஒண்ணும் புரியல. அண்ணே, இதுல ஒரு வேடிக்கையான விஷயம் என்ன தெரியுமா? என்னது? செல்வி போன் காணும்னு மாயா சந்தோஷ் கிட்ட போய் சொல்லிட்டா. கடைசியில அவளுடைய போனே காணாம போயிடுச்சு. அறிவு, அறிவில்லாம பேசாத. இது மட்டும் மாயா காதுல விழுந்துச்சு, அப்புறம் என்ன ஆகும்னு யோசிச்சு பாரு. Message. Text field. Is editing. Character mode. Hi Santos. Yesterday night. You have 106 missed calls from Maya. So please return call her. Thank you. இவன் ஒருத்தன் நேரங்காலம் தெரியாம நொய்யின்னு. யாருங்க? வேற யாரு? அந்த சந்தோஷ் தான். மாயா, மாயா. ஏங்க, நீங்களே அட்டெண்ட் பண்ணி பேச வேண்டியது தானே, எதுக்கு அவளை கூப்பிடுறீங்க? இவன் கேக்குற 1000 கேள்விக்கெல்லாம் என்னால பதில் சொல்ல முடியாது. மாயா தான் கரெக்டா பேசுவான். மாயா, மாயா. சொல்லுங்க டாடி. சந்தோஷ். சொல்லு சந்தோஷ். மாயா, உன்கிட்ட பேசலான்னு தான் அங்கிளுக்கு கால் பண்ண. கரெக்டா நீ அட்டன் பண்ற? என்கிட்ட பேசணுமா? என்கிட்ட என்ன பேசணும் சந்தோஷ்? மாயா, போனை லவுட் ஸ்பீக்கர்ல போடு. உன்னோட போன் ரொம்ப நேரமா நாட் ரீச்சபிள் இருந்தது, அதான் அங்கிளுக்கு கால் பண்ண. ஆமா சந்தோஷ், என் போன் கூட. சரி, நீ என்ன விஷயமா கால் பண்ண? நீ ஏதாவது பிரச்சனையில இருக்கியா மாயா? பிரச்சனையா? நானா? ஏன் சந்தோஷ் அப்படி கேக்குற? பிரச்சனை இல்லைன்னா அப்புறம் எதுக்கு நேத்து நைட்டு 106 தடவை கால் பண்ணிருந்த? என்ன சொல்ற சந்தோஷ்? நீ தான் சொல்லணும் மாயா. போன் எடுக்கலனா ஒன்று தூங்கிட்டு இருப்ப, இல்ல பிஸியா இருப்பான்னு உனக்கு தெரியாத? ஆமா, நீயா கால் பண்ணியா இல்ல உன்னோட நம்பர்ல இருந்து செல்வி கால் பண்ணாலா? அப்போ காணாம போன போன திருடினது செல்வியா? மாயா, மாயா, ஆர் யூ தேர்? சந்தோஷ், கேக்குது, சொல்ல. நீ தான் சொல்லணும் மாயா. யார் கால் பண்ணது, நீயா இல்ல செல்வியா? நான் தான் சந்தோஷ் கால் பண்ணேன். எதுக்கு மாயா? சொன்னா திட்ட மாட்டியே. ஹே, என்ன பேசுற நீ? நான் ஏன் உன்னை திட்ட போறேன் சொல்லு. உனக்கு ஏதோ கெட்டது நடக்கிற மாதிரி கனவு கண்ட சந்தோஷ். அதான் நான் பயந்து போய் நீ சேஃப்டியா இருக்கியான்னு தெரிஞ்சுக்கதான் நான் அத்தனை முறை கால் பண்ணேன். என்ன மாயா நீ கனவு கண்டதுக்கு போயா இப்படி? பாய் மாயா. பாய் சந்தோஷ். மாயா, சந்தோஷ், தேங்க்யூ ஃபார் யுவர் கன்சர்ன் மாயா. கனவு கண்டதுக்கு போயா இப்படி பயப்படுவ? உன் பாசம் என்ன ரொம்ப
சமையலு இவ ராத்திரி எல்லாம் நம்ம கூட தானே படுத்திருந்தா. எப்ப சந்தோஷ்க்கு கால் பண்ணா? அதானே. என்ன மாயா கஜினி சூர்யா மாதிரி நடந்ததெல்லாம் மறந்துட்டு போனை காணும்னு எங்களையா டென்ஷன் ஆக்கிட்ட? என்ன மாயா இதெல்லாம்? ஏய் சந்தியா ரூம் போய் பாரு, உன் போன் அங்கதான் இருக்கும். எல்லாரும் என்ன லூசா? என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்காம கண்டபடி பேசிட்டு இருக்கீங்க. என்ன மாயா என்ன சொல்ற? எங்களுக்கு ஒண்ணும் புரியலையே. ஐயோ, ராத்திரி எல்லாம் சந்தோஷ்க்கு கால் பண்ணவே இல்ல. காணாம போன என் போன்ல இருந்து அவனுக்கு 106 தடவை கால் போயிருக்குன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? என் போனை திருடி யாரோ அவனுக்கு கால் பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம். இப்பதான் எனக்கு எல்லாம் புரியுது. நேத்து நான் என் போனை ஹால்ல தான் சார்ஜ் போட்டேன், ஆனா அது காணாம போயிடுச்சு. அப்ப சார்ஜ் போட்டிருந்த போனை திருடினது என்ன மாயா செல்வியை சந்தேகப்படுறியா? அவளை தவிர வேற யாரா இருக்கும்? வாங்க. அங்கிள், அவ கை கட்டி போட்டிருக்கான்னு பாருங்க. மாயா கட்டா வந்திருக்கு மாயா. நான் தான் அப்பவே சொன்னேனே அங்கிள், இவ பயங்கரமான ஆளுன்னு. நாம கொஞ்சம் அசந்தோம் நம்மள கூண்டோட காலி பண்ணிடுவா. ஏய், என் போன் எங்கடி? இல்ல மாயா, நடிக்காத. அங்கிள், என் போன் எங்கன்னு தேடுங்க. இங்கதான் எங்கேயாச்சும் இருக்கும் மாயா. ஒரு நிமிஷம். பாத்தீங்களாண்ணே, இத குப்பையில போட்டு வச்சிருக்கா. ஏண்டி எவ்வளவு தைரியம் இருந்தா கட்டி போட்ட கயிறை அவுத்துட்டு தைரியமா வெளியில வந்து போனை திருடி இருப்ப. அப்போ வெளியில வந்து போனை திருட்டுனது, சந்தோஷ்க்கு கால் பண்ணது எல்லாமே நீதானே? பரவாயில்லையா செல்வி, ரொம்ப தைரியமான பொண்ணா இருக்க. ஏய் முட்டா, போன திருடி 106 தடவை சந்தோஷ்க்கு கால் பண்ணிருக்கி. ஒரே ஒரு தடவை 100க்கோ இல்ல உங்க வீட்டுக்கோ கால் பண்ணிருந்தா இந்நேரம் நாங்கெல்லாம் மாட்டி இருந்திருப்போம்ல. இதுக்குதான் ரொம்ப நல்லவளா இருக்க கூடாதுங்கிறது. எங்களை மாதிரி வில்லத்தனமா இருந்தாதான் இந்த மாதிரி வில்லங்கமா யோசிக்க முடியும். நாங்கெல்லாம் சொன்னோம்ல மாயா, நீ தான் கேட்காம இவளுக்கு வேலை வேலைக்கு பிரியாணி போட்டேன். அதான் உடம்பெல்லாம் கொழுப்பேறி போய் எப்படி பண்ணிருக்கா. இவளெல்லாம் சும்மாவே விடக்கூடாது மாயா. திருட்டு கழுத, இவளை என்ன பண்ணலாம் மாயா? சொல்லு மாயா. இவ சாவறதுக்கு இன்னும் 6 நாள் தான் இருக்கு. அது வரைக்கும் இவளுக்கு பச்சை தண்ணி கூட கொடுக்காது. சாவற வரைக்கும் இவளும் இவ குழந்தையும் பட்டினியாவே கிடக்கணும். தைரியமா என் போனை திருடி சந்தோஷ்க்கு போன் பண்ணதுக்கு இவளுக்கு இதுதான் தண்டனை. சரியா சொன்ன மாயா, இவ பட்னி கிடந்தே சாகட்டும். அங்கிள், என்ன மாயா, மறுபடியும் இவ கையை கட்டி போடணுமா? வேணாம் அங்கிள், அவளுக்கு நான் கொஞ்சம் புத்திமதி சொல்ல வேண்டியது இருக்கு. செல்வியை அடிக்க போறியா மாயா? பின்ன அவளை சும்மா விட சொல்றீங்களா டாடி? நான் அப்படி சொல்லல மாயா. நானும் அறிவும் வெளியில போய்க்கிறோம். நீங்க 3 பேரும் உங்க ஆத்திரம் தீர தீர அவளை வெளுத்து வாங்குங்க. வா அறிவு. ம்.
ஒரு ஆட்டோவாது வருதான்னு பாரு. கையல், பேசாம ஒரு கேப புக் பண்ணி நம்ம 2 பேரும் போயிடலாமா? கேபா? இந்த நேரத்துக்கு கேப் புக் பண்ணா பே அவர்ஸ் ரேட்டு, அந்த ரேட்டு இந்த ரேட்டுன்னு சொல்லி நம்ம ஒரு நாள் சம்பளத்துல பாதி புடுங்கிடுவாங்க, தெரியும்ல? தெரியும் கையல். ஆனா ஆபீஸ்க்கு லேட்டா போனா ஹெச்ஆர்க்கு பதில் சொல்லணும், டிபார்ட்மெண்ட் ஹெட், டிசி எல்லாருக்கும் தேவையில்லாம பதில் சொல்லணும். 1000 விஷயம் இருக்கு. எல்லாருக்கும் பதில் சொல்லிட்டு இருப்பியா? சொல்லு. இங்க பாரு கையால், 2 பேரும் சேர்ந்து கேப் புக் பண்ணிப்போம். வர பெல்ல ஆளுக்கு பாதி கொடுப்போம். அப்போ ஓகே தானே? ஷேரிங் 200 300 தான் வரும். அப்பனா புக் பண்ணலாம்ல? சரி திவ்யா, அப்ப நீயே புக் பண்ணிடு. சரி ஓகே. இப்ப புக் பண்ணா உடனே வரானான்னு வேற தெரியல. இந்த கேப்காரனுங்க காட்டுற கெத்து இருக்கே, அந்த மாதிரி இந்த உலகத்துல யாருமே காட்ட முடியாது. என்னாச்சு திவ்யா? அக்கம் பக்கத்துல ஒரு கேப் கூட இல்ல, எல்லாமே பிஸி பிஸின்னு காமிக்குது. இரு, வேற ஒரு கேப் புக் பண்றேன். ஓகே ஆயிடுச்சு. ஐயோ, என்னாச்சு திவ்யா? மீட்டர் ரேட் இன்டு 4ன்னு காட்டுது. அப்படின்னா மீட்டர் எவ்வளவு காட்டுதோ அதை விட 4 மடங்கு. அப்படின்னா 1600 ரூபாய் வருது. 1600? ஆமா கையால், இப்படிதான் கொள்ள அடிக்கிறானுங்க. நம்ம அவசரத்தை யூஸ் பண்ணிக்கிட்டு நல்லா கொள்ள அடிக்கிறானுங்க. சரி திவ்யா, அப்படின்னா ஆப்ல ஒரு ஆட்டோ புக் பண்ணிடு. என்னது, ஆட்டோவா? கிடைக்கவே கிடைக்காது. ஆப்ல ஆட்டோ கிடைக்கிறதுக்குள்ள விடிஞ்சிடும். ஒரு கேப் காட்டுது. புக் பண்ணு சீக்கிரம் புக் பண்ணு. புக் ஆயிடு புக் ஆயிடு புக் ஆயிடு புக் ஆயிடு புக் ஆயிடு. அப்பாடா, எஸ், புக் ஆயிடுச்சு. என்ன திவ்யா, ஒரு கேப் தானே புக் பண்ண, அதுக்கு இப்படி குதிக்கிற? உனக்கு என்ன தெரியும்? ஒரு நிமிஷம் இரு. ஹலோ, எங்க இருக்கீங்க? அப்ப பக்கதான். லெஃப்ட் எடுத்து ரைட் எடுத்தீங்கன்னா அங்க ஒரு பெரிய ஆலமரம் இருக்கும். அதுல இருந்து ஃபர்ஸ்ட் ரைட் எடுங்க. அங்கதான் நாங்க நிக்கிறோம். ஓகே ஓகே. இன்னும் கரெக்டா 3 நிமிஷத்துல வந்துறேன்னு சொல்லிருக்கான். சரியான ஆளா இருப்பான் போல இருக்கு. அதுல இன்டு 4 அதெல்லாம் வந்துச்சா? நம்ம முன்னோர்கள் செஞ்ச புண்ணியம், அப்படிலாம் எதுவும் வரல. இந்த கேபா இருக்குமோ? இந்த நம்பர் தான். மாமா, மாமா நீங்களா? நீங்கள் தானே கேப் புக் பண்ணீங்க? ஆமா, நான் தான் புக் பண்ணேன். பரவாயில்லையே, 3 நிமிஷம் சொல்லிட்டு 1 நிமிஷத்துல வந்துட்டீங்க. வா கையல். மாமா, என்ன இது கேப்? என்ன கையல், யார் இது? மாமான்னு சொல்ற? உனக்கு தெரிஞ்சவரா? இவர் என்னோட ஹஸ்பண்ட். ஓ, இவன் தான் இவளோட ஹஸ்பண்டா? ஏதோ பிரச்சனைன்னு வேற சொன்னாலே. நீங்க எப்போல இருந்து கேப் ஓட்ட ஆரம்பிச்சீங்க? எங்க இருக்கீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்கிட்ட ஏன் மாமா இதெல்லாம் ஒரு வார்த்தை கூட சொல்லல? என்ன மாமா, நான் உங்களை பத்தி எதுவும் தெரிஞ்சுக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? மேடம், நீங்கள் தானே வண்டி புக் பண்ணது? ஆமா, நான் தான் புக் பண்ணேன். கேப் கேன்சல் பண்ணிக்கோங்க. நாங்க சீக்கிரம் ஆபீஸ் போகணும். அதான் வராதுன்னு சொல்லிட்டேன்ல. உங்களுக்கெல்லாம் கேப் வராது. ட்ரிப்பை கேன்சல் பண்ணிக்கோங்க. ஆப்பில் போய் கேன்சல் கொடுத்தீங்கன்னா போயிடும். ஹலோ, ஏன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? உங்களுக்கு வண்டி வராது. உங்கள் ட்ரிப்பை எடுக்கிறதும் எடுக்காது என் இஷ்டம். நீங்கள் புக் பண்ணிட்டீங்க, அதுக்காகலாம் நான் எடுக்க முடியாது. நான் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். நீங்கள் யார்கிட்ட வேணா எங்கே வேணா போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கோங்க. எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. உங்கள் சவாரி எடுக்க முடியாது. நீங்கள் என்ன வேணா பண்ணிக்கோங்க. மாமா 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 நில்லுங்க. மாமா சொல்றது கேளுங்க மாமா. ஏ கையல், இவன் உன் புருஷனா? ரொம்ப திமிர் பிடிச்சவனா இருக்கான். உன்னை மதிக்கவே மாட்டான். அவனுக்கு என்ன பெரிய இதுன்னு நினைப்பா? உன் அழகுக்கும் அறிவுக்கும் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் உன் புருஷன் நினைக்கும் போது எனக்கே ஒரு மாதிரி இருக்கு. அவன் ஒரு ஆளு, அவன் மூஞ்சும் அவனும். ஏய், மூஞ்சி கிஞ்சின்னு பேசின அவ்வளவுதான் உனக்கு மரியாதை இல்லடி. அவன் உன்னை மட்டமா பேசுறான். அதான். இத பாரு,
அவர் என்னோட புருஷன். அவர் என்ன என்ன வேணாலும் பேசலாம், என்னை எப்படி வேணாலும் மட்டம் தட்டி திட்டலாம். அது எங்களுக்குள்ள இருக்கிறது. நீ யாரு அவரை மரியாதை இல்லாம பேசுறதுக்கு? இல்லடி, உனக்கு ஒரு அவசரம்னா கூட. அவ்வளவுதான் உனக்கு மரியாதை. இதுக்கு மேல அவரை பத்தி ஏதாவது பேசுனேன். தண்ணி, சாப்பாடு, தண்ணி, தண்ணி, தண்ணி. தண்ணி, பசிக்குது, பசிக்குது. பார்க்கவே பாவமா இருக்குக்கா. உனக்கு வேணா அப்படி இருக்கலாம், ஆனா எனக்கு அப்படி இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் இவளுக்கு இதுவே ரொம்ப கம்மியான தண்டனை. மாயா, சாப்பாடு. பசிக்குது. என்ன செல்வி, இதெல்லாம் உனக்குன்னு நினைச்சியா? அதான் இல்ல, இதெல்லாம் எங்களுக்கு. ஏ மாயா, இந்த காலத்து சினிமா வில்லிங்க மாதிரி பசியோட இருக்கவங்க முன்னாடி பிரியாணி சாப்பிடணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசைடி. அந்த ஆசை இன்னைக்கு தான் நிறைவேற போகுது. என்ன செல்வி, வாசனை மூக்கு தொலைக்குதா? தண்ணி, தண்ணி. மாயா, சமையல் எல்லாரும் சாப்பிடுவோமா? Cheers. இதோ பாத்தியா, சூப்பரா இருக்கு. சாப்பிடுறியா? நல்லா சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு செல்வி. சாப்பிடுறியா? நீ ஒரு வாய் சாப்பிடுறியா? சாப்பிடுந்தா வேணாமா, நான் சாப்பிடுறேன். சூப்பரா இருக்கு. அம்பூர் பிரியாணினா அதுவும் பிரியாணி. என்ன டேஸ்ட்! வாயில போட்ட உடனே பீஸ் எல்லாம் அப்படியே கரையுது மாயா. ஆமாம்மா. பசிக்குது. வேணுமா? கொஞ்சம் சாப்பிடுறியா? தண்ணி, தண்ணி. சமையல் இவ தண்ணி கேக்குறத பார்த்தா எனக்கு ரொம்ப பாவமா இருக்குடி. அவளுக்கு பிரியாணி சிக்கன் பீஸ் தான் தரல, அட்லீஸ்ட் தண்ணியாவது கொடுப்போமே. இப்ப எதுக்குக்கா அவ மேல இறக்கப்படுறீங்க? 1000 தான் இருந்தாலும் அவன் நம்ம செல்வியாச்செடி. ஓகே ஓகே, சரி சரி, கொடுங்க கொடுங்க. தண்ணி, தண்ணி. செல்வி, இந்தடி செல்லம், ஆண்டி உனக்கு தண்ணி குடுக்குறேன். குடி 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 குடி. இந்தா இந்தா குடி. இந்தா. சரி சரி, இந்தா குடி குடி. April Fool, a mother fool, April Fool, a mother fool.